என்னை தூக்கிக்கிட்டு இந்த வீடு ஃபுல்லா சுத்தணும்னு சொல்லிடுவேன். ஓகேவா? பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கும். பரவாயில்லையே, அந்த பனிஷ்மெண்ட் நல்லா இருக்கும் போல் இருக்கே. பேசாம இன்னொரு தடவை தப்பு பண்ணிடலாமா? ஹாய். சிற்றின்பத்தின் சின்ன வாசல் வழி பேரின்பம் நாம் அடைவோம். ஒன்னு 2 3 4 5 சிச்சு. அம்மா அது சிச்சு இல்லம்மா 6. ஏதோ ஒண்ணும்டி. அம்மா செஞ்சுட்டு இருக்கேன்ல, டிச்சு டப்பு பண்ணாம தள்ளி நில்லு. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? காலையில இருந்து ஓடவும் ஓடிறவும் உயிரை வாங்கிட்டு இருக்க. டீ கூட தர மாட்டேங்கிற. அடியா அம்மா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன்டி. டிஸ்டர்ப் பண்ணாத, பேசாம தள்ளி உட்காரு. அம்மா ஒரு நாள் பண்றதுனாலலாம் உடம்பு குறையாதுமா, டெய்லியும் பண்ணணும். அம்மா நிதாமம் தான் பண்ண போறேன், உடம்பத்தான் குறைக்க போறேன். நீ பேசாம போறியா இல்லையா? இல்லைன்னா அம்மாவோட சேர்ந்து வந்து நீனும் பண்ணு. ஐயோ எனக்கெல்லாம் வேணாம்ப்பா, நானே ஒல்லியா தான் இருக்கேன். அப்ப என்னடி, பேசாம இரு. உடம்பு இருக்கிறவங்க குறைக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம பேசக்கூடாது, அப்புறம் உடம்பு குறையாது. என்னமா புதுசு புதுசா பேசுற? டீயாவது குடுமா, நான் குடிச்சிட்டாவது உட்கார்ந்துருக்கேன். அடுப்படியில ஜூஸ் ஊத்தி வச்சிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வாப்போ. ஜூஸா? ஏப்ரல் மே சம்மர்லயே ஜூஸ் குடிக்க கூடாதுன்னு சொல்லுவேன், இப்ப மார்கழி மாசம் குளிர்ல ஜூஸ் போட்டு வச்சிருக்க. அதெல்லாம் அப்படிதான் டி, போய் எடுத்துட்டு வாப்போ. சூப்பர்மா. ஏய் ஜாலி, இன்னைக்கு காலையிலேயே ஜூஸ் குடிக்கலாம். 1 ஏத்தடி 2 3 4. ஐயோ ஐயோ ஐயோ, இடுப்பு வேற பிடிச்சிருச்சு. அடி பிங்கு, அம்மா வச்சத வந்து தூக்கடி பிங்கு. ஐயோ நான் என்ன செய்வேன்? அடி பிங்கு மாமா, யாராவது வாங்களே. ஐயோ நான் என்ன செய்வேன், இப்படி பிடிச்சிருச்சு. என்னாச்சுமா? ஐயோ தெரியலடி, செத்த வந்து தூக்கி விட ஓடியா. ஏமா வயசான காலத்துல என்னென்னமோ பண்ற? ஆக்கியம் பேசாம தூக்கும் டி. ஐயோ அம்மா, அடி எருமை ஒழுங்கா தூக்கு. இவளை கூப்பிட்டோம்னா முதுகெலும்பு முறிச்சு விட்டுருவா போலயே. அம்மா இப்போ ஓகேவா? ஓகே ஓகே, விடு விடு. ஆனா இப்பவும் சொல்றேன், நீ பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்க, கொஞ்சம் பூசுனாப்ல இருக்க, அவ்வளவுதாம்மா. இந்த டயட் எக்ஸசைஸ் எல்லாம் உனக்கு வேணாமா. ஏதாவது மூச்சு கிச்சு பிடிச்சிச்சுன்னா என்னமா பண்றது? அடி நான் பெத்த மகளே, நீ சொல்றதெல்லாம் நெசந்தே இல்லைன்னு சொல்லல. ஆனா அம்மா இந்த உடம்பு தூக்கிக்கிட்டே வருஷம் பூரா தெரிய முடியல பத்தியா. அதான் அம்மாவும் முயற்சி பண்ணி 2027க்குள்ள எப்படி ஒரு 20-25 கிலோனாலும் குறைச்சு வரணுமேனு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னால முடிஞ்ச அம்மாவை பாலப்பு பண்ணு, இல்லைன்னா ஒதுங்கி நின்று வேடிக்கை வாரு, சரியா? சரி அப்ப நீ என்னமோ பண்ணு. ஆமா இது என்னமா ஜூஸ் பச்சை கலர்ல இருக்கு? பாவக்காய் ஜூஸ் டி, வெறும் வயித்துல குடிக்கிறது நல்லதா, குடி குடி. ஏம்மா என்னடி? ஏம்மா பாவக்காய் ஜூஸ் எல்லாம் மனுஷன் குடிக்க முடியுமாமா? ஏம்மா என்ன கொடுமைப்படுத்துற? பாவக்காய் ஜூஸ் குடிச்சா என்ன டி? அதான் வயித்துல உள்ள புண்ணை எல்லாம் சுத்தப்படுத்தும், பூச்சி கிருமி நாசினி எல்லாத்தையும் அழிச்சு விடும். அதெல்லாம் குடிக்கத்தே வேணும், ஒழுங்கா குடி. கசப்பான பொருள் உடம்புக்கு தேவையில்ல. அது உன் உடம்புக்கு தேவையா இருக்கும், ஏன் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எனக்கு நீ டீ காஃபியே கொடு. நான் பால் எடுத்து வைக்கல, காப்பி போடவும் இல்ல. இதத்தான் எல்லாரும் குடிக்கணும். உங்க அப்பா இருக்கே இதுதான், நீ என்ன நாட்டம் பண்ணிட்டு இருக்க? அப்பாவுக்குமா? ஆமா, என்னால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. நான் செஞ்சுக்கிறத எல்லாரும் சாப்பிட்டுக்கிறேன். இஷ்டம் இருந்தா சாப்பிடு, இல்லைன்னா நீயா தனியா ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்க. கொண்டாம்டி அத. அம்மா எப்படி குடிச்சு காட்டுறேன் பாரு. அம்மா இதெல்லாம் உங்களால குடிக்க முடியாதுமா. சரி நீ சொல்றதுக்கு, அரைச்சு வச்சு எனக்கு தெரியாது குடிக்க முடியுமா முடியாதான்னு. குடு, நான் எப்படி குடிக்கிறோம்னு பாரு, அதை பார்த்துக்கிட்டு அதே மாதிரி நீனும் குடிக்கணும், சரியா? அம்மா தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் அம்மாக்கு ரசக்கு சாப்பிட்ற மாதிரி. யாரு இந்த பாவக்காய் ஜூஸ் இப்படி கையில எடுத்துக்கிறனே, சரியா? நல்லா இப்படி கண்ணை இறுக்கி மூடிக்கிறேன், சரியா? கழுத்து அண்ணாக்க காட்டிக்கிட்டு மடக்குன்னு உள்ளிக்க ஊத்திரணும், சரிதானா? தடி எம்மா, உன்னால உண்மையாவே குடிக்க முடிஞ்சதா? குடிக்கிறதுக்கு முதல்ல சங்கட்டமா தாண்டி இருக்கு, ஆனா அதுக்காண்டி அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. நல்ல படக்குன்னு குடிச்சு முடிச்சிடணும், அதுக்கப்புறம் சரியா போயிடும். போமா, எனக்கு இந்த ஜூஸ் வேணாம், ஒண்ணு வேணாம். நானே போய் பாலை சூடு பண்ணியாவது குடிச்சுக்கிறேன். குடிடி, இதாண்டி உடம்புக்கு நல்லது. எனக்கு எந்த நல்லது வேணாம்மா, நீனே எல்லா நல்லதையும் ஃபாலோ பண்ணிக்கோ. ஐயா யாக்கு இதை பார்த்தாலே ஒமட்டிக்கிட்டு வருது. ஒமட்டிக்கிட்டு வருதா? நல்லது கசக்கத்தானே செய்ய, வந்து ஒரு மடக்காவது குடிச்சு பாருடி. நீனே குடிச்சு உடம்பு தேத்துமா. எனக்கெல்லாம் வேணாம். திமுற பறவை இதுகளுக்கு. போய் தொடங்கி வேணாட்ட என்ன செய்ய? காலையில சாப்பாட்டுக்கு கேப்ப ரொட்டியும் கம்மம் குளிந்தேன், அதைத்தான் சாப்பிட்டுக்கிறேன்னு. அப்ப எனக்கு சாப்பாடு வேணாம். வேணாட்டா பட்டினியா கடை. எனக்கு என்ன வந்துச்சு? 1 2 3. மறுபடியும் இடுப்பு பிடிச்சுக்கிட்டா என்னாலலாம் தூக்க வர முடியாதுமா, சொல்லிட்டாமா. என்ன என்ன
அப்பாடா, ஒரு வழியா எல்லாரும் ராமேஸ்வரத்துல வந்து குதிச்சாச்சு. கடல்ல போய் முங்குறவுக, தீர்த்தத்தை அள்ளி குடிக்கிறவுக, எதையும் பொருள் வாங்குறவுக எல்லாரும் தனித்தனியா போறேன்னு போய் எங்கிட்டும் தொலைஞ்சிராம எல்லாரும் ஒரு இடத்துல நின்று ஒன்னா குளிச்சுட்டு ஒன்னா வாங்க, ஒன்னா சுத்தி பார்ப்போம். சரியா? ஏலே பாவாட, என்ன அங்க இருந்து வரையிலேயே பட்டினியா போட்டு கூட்டிட்டு வந்துட்டு வந்து இறங்கணும்னா இங்க போகாத இங்க போகாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நல்ல ஹோட்டலா பாருடா, சாப்பிட வேணாமா? ஆமாடா பாவாட, எல்லாம் முடியாத பொம்பளையே. அப்புறம் அதுக்கு நீ ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்லடா. ஏதாவது தலையை சுற்றி கீழே விழுந்துட்டா என்ன செய்யறது? ஏன் வர்ற வழி பூரா ஒரு டீ காப்பி வாங்கி தாடா, ஒரு வடை வச்சு வாங்கி தரேன்னு சொன்னதுக்கு அதையும் வாங்கி தரல. ஓரம் ஜாதத்துக்கு ஒதுங்கணும்டா நிப்பாட்டுறான்னு சொன்னதுக்கு அதுவும் நிப்பாட்டல. அங்கே ஏறினவே இங்கே வந்து நிப்பாட்டிருக்கியே. ஏன்டா எப்பரா வயசான கட்டையெல்லாம் வர்றதுன்னு நினைச்ச? வயிற்று பசிக்காத? அதானே பாயிண்ட் பச நிப்பாட்டுறது மாதிரி அங்கே ஏறின வசம் இங்கே இறக்குறேன். கேவல பையன், என்ன உட்காந்து வர்றதுன்னு நினைச்ச? என்ன குமரி கடுகு நினைச்சுக்கிட்டியா நீ எங்களை? ஐயோ ஆத்தா, உங்க ஆவேசமெல்லாம் எனக்கு புரியுது, புரியாம இல்ல. என்ன பண்ணி தொலைய சொல்ற? உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கங்க நிப்பாட்டணும்னா ஏறி இறக்குறது சிரமம். இப்ப ஓடுறமா ஓடியாந்தமா இப்ப எப்படி வந்துட்டோம்? இதுக்காகத்தான் பார்த்தேன். அவசரத்துக்கு டிரைவர் கிடைக்கலன்னு இந்த பாவாடைய கூட்டிட்டு வந்தது தப்பாவுல போச்சு. ஏலே பாவாடை, இனிமே உன்னைய கூட்டிட்டு எப்படா வருவான்? ஏன்டா இப்படி சித்திரவதை பண்ற? ஆத்தா, என்னமோ உங்களை மட்டும் பக்கத்துனியா கூட்டிட்டு வந்த மாதிரி பேசுறிய. என் பொண்டாட்டி எங்க அம்மா எல்லாரையும் தான் பட்டனியா கூட்டிட்டு வந்தேன். அவங்க எல்லாம் ஒன்னும் சொல்லாம இருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் அப்படி கத்துறிய? ஆமா, அப்படியே உன் பொண்டாட்டி பட்டனியா கூட்டிட்டு வந்தேன். நல்ல 1 கிலோ மிச்சர், 2 கிலோ காராச்சேவு, 4 கிலோ பக்கோடான்னு எல்லாத்தையும் மடிக்குள்ள வச்சு வச்சு ஒன்னொன்னா அடுத்தவளுக்கு தெரியாம உருகி தின்னுக்கிட்டு இருக்க. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவளுக்கு இந்தாங்க ஆளுக்கு 4 அள்ளி போட்டு கொடுக்குறாள, அதுவும் இல்ல. என்னத்த பட்டனியா கூட்டிட்டு வந்தான் அந்த பாவாடை? ஆமா, எங்கடா பங்கசா? ஐயோ, அந்த அத்தா எங்க? உங்களோட தானே இறங்குச்சு. என்னடா விளையாட்டு பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் நீ தானே இறக்கி விட்ட. நீ தானடா கவனமா கூட்டிட்டு வரணும். ஐயோ, இந்த லூசு கிழவி எங்கிட்டு போச்சுன்னு தெரியலையே. இங்கன தாண்டா எங்கடையாவது நிக்கேன், வாங்க தேடி பாப்பான். ஐயோ, இது என்ன கிரகமா போச்சு, எங்கிட்டு போச்சுன்னு தெரியலையே. எல்லாரும் தேடுறோம் கொள்றோம்னு நீங்க வாட்டுக்கு தனித்தனியா போய் எங்கிட்டும் தொலைஞ்சிடாதீங்க. எல்லாரும் ஒரு இடமா எங்கனே இருங்க, நான் போய் தேடிட்டு வரேன். ஏலே பாவாடா, எங்கடி போன பங்கசா? ஒன்னு என்னைய கேட்ட? நான் பத்திரமாத்தான் இருக்கேன். நீங்க எல்லாரும் தான் தொலைஞ்சு போயிட்டீங்க. என்னைய விட்டுட்டு எங்கடி போனீங்க? அது சரி, எல்லாரும் சேர்ந்து இருக்கிற நாங்க தொலைஞ்சிட்டோம். நீ தனியா இருக்கிறவ தெளிவா இருக்கியாக்க? எங்கத்தா போன? நேசமா தாண்டா, இறக்கி விட்ட கையோட எட்டி பாக்குறேன், யாரையுமே காணா. சரி, எங்கிட்டு இருக்கீன்னு தெரியலையே, வயிற்ற வேற பசிக்குதேன்னு இந்த போண்டா பச்சி எல்லாம் வாங்கி தின்னுட்டு உட்கார்ந்துருக்கேன். காணும்னு எல்லாரும் பதறி போயிட்டா நீ போய் போண்டா பச்சி வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கேன்னு மயந்தான் சோறு வாங்கி கொடுக்கலையம்டி. வேற என்ன செய்ய சொல்ற? அதான் பசிக்குதேன்னு இதை வாங்கி தின்னுட்டு இருக்கேன். சோறு சோறு சோறுன்னு சரியான சோத்துக்கு செத்ததுகளா இருக்குங்க போல. சரி, இப்ப எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சோறு தானே பிரச்சனை. வாங்க ஹோட்டலுக்கு, சோத்தை போட்டு கூட்டிட்டு வரேன். பங்கசா, அப்படியெல்லாம் எங்கேயும் தனியா போகாதம்மா. தெரியாத ஒரு கட்டில வந்து நீ பாட்டுக்கு எங்கிட்டாவது போயிட்டா என்னன்னு கண்டுபிடிக்கிறது? அப்படி என்னைய அனாமத்தா விட்டுட்டு போக மாட்டேன்னு ஒரு நம்பிக்கைதான், வேற என்ன? விட்டுட்டு எல்லாம் போக மாட்டா தாச்சி, இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் நீங்க ஆளுகளோட பத்திரமா இருக்கணும்ல. தனியா எங்கேயும் போகாதீங்க, எங்கே வேணாலும் சேர்ந்து போங்க, சேர்ந்து வாங்க. சரி சரி. ஏக்க, பச்சி நல்லா சூடா இருக்கோ? நான் எனக்கு மட்டும் தாண்டி வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா அந்த மூளை கடையில போய் வாங்குங்க. நல்லா சுட சுட போடுறேன், ஆளுக்கு 2 தின்னுட்டு வரலாம். ஏம்மா, சும்மா இரு, அசிங்கப்படுத்தாம. உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். வாய் தானடா சொல்லுது, வாங்கி தந்த வாடு இல்லையே. சரி வாங்க வாங்க, கிளம்புவோம் வாங்க. ஐயா, நாளைக்கு சாக போறது, நாளை கழிச்சு சாக போறதெல்லாம் கூட்டிக்கிட்டு டூர் வந்தா இந்த நிலைமை தான். என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு பாண்டிச்சேரி ஹனிமூன் போகலான்னு பிளான் பண்ணேன். ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. வாங்க வாங்க வாங்க. அட 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 அட, மாமனார் மாமியார் புருஷன் புள்ளைன்னு எந்த தொல்லையும் இல்லாமல் அழகாக இப்படி சோஃபாவில் படுத்தமா, விட்டத்தை பார்த்தமா, கையில் ஃபோனை தூக்கணுமான்னு இப்படி ரீல்ஸ் பார்க்குற சுகமே தனிதான் இல்லை? அத்தை கிழவி மாதம் மாதம் இதே மாதிரி மன்னவரை கூட்டிக்கிட்டு டூர் போச்சுன்னா நம்மளும் நிம்மதியாக படுத்து தூங்கலாம். கிழவி வீட்டை விட்டு அசைய மாட்டேங்கிறாளே. யாரா அந்த டிஸ்டர்பன்ஸு? இப்போத்தான் எந்த தொல்லையும் இல்லைன்னு நினச்சேன். வந்துட்டியா? என்னடா வேணும்? பசிக்குதுமா, ஏதாவது சாப்பிட கொடுங்க. இல்ல, இப்ப தானடா முட்டை பப்ஸ் திண்ட, அதுக்குள்ள வேற என்ன வேணும்? அதெல்லாம் பத்தலமா, பசிக்குது. நான் அபத்தமைனே கிச்சா, நீ எனக்குத்தான் பிறந்தேங்கிறத மணிக்கு ஒரு முறை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கடா. எப்படா உனக்கு மட்டும் பசிக்குது? வயிறுல எதுவும் பை வச்சு தச்சுட்டாங்களோ? உள்ள போட போட சொருகிக்கிட்டே இருக்க. ஏம்மா பசிக்குதுமா. சரி சரி இரு, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பாக்குறேன். எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணாமா, சாப்பாடு தான் வேணும். சாப்பாடா? காலையில தானடா இட்லி ஊத்தி கொடுத்தேன். அது இட்லி இல்லம்மா, கருங்கல்லி. என்னால அதை கடிக்கவே முடியல. சரி சரி, அசிங்கப்படுத்தாத. வா, அம்மா தோசை ஊத்தி தரேன். அம்மா,
இட்லியவே கடிக்க முடியலையே, தோசையை பிக்க முடியுமா? வாடா மைனே, அம்மா உனக்கு பிச்சு போட்ட தோசை செஞ்சு தரேன். பிச்சு போட்ட தோசையா? அது எப்படிமா இருக்கும்? அம்மா சுடுறதெல்லாம் அப்படித்தாண்டா இருக்கும். வா வா அடுப்படிக்கு போவோம். ஓஹோ, இதுதான் கிச்சனும். முன்ன பின்ன வந்தாதானே தெரியும். அதுதான் கிச்சனு. பாடுறா மைனே கிச்சா, நான் உனக்கு அம்மா, உன்னை பெற்ற தாய், நீ எனக்கு பிள்ளை. இப்படியெல்லாம் பேசக்கூடாது சரியா? பேசுற அளவுக்கு நீ நடந்துக்கிறதம்மா. அதுவும் சரிதான். இப்போ உனக்கு தோசை வேணுமா வேணாமாடா? வேணும். அப்ப வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு அந்த சேர்ல உட்காரு. அம்மா சுட சுட தோசை ஊத்தி தருவேன், நீ கப கபன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே? சரிம்மா. வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு உட்கார். ஓகே, மாவு இந்தா இருக்கு. தோசை கல்ல அடுப்புல வைக்கணும். இலை எனக்கு தெரியும், நீ வாயை மூடு. சும்மா ஏதாவது பேசக்கூடாது. அத்தை கிழவி தோசை கல்ல அங்கிட்டு இங்கிட்டுன்னு தூக்கி போட்டுருது. ஒரு இடத்துல வச்சு ஒரு இடத்துல எடுத்தா தானே சமைக்க முடியும். என்னைய மாதிரி ஒரு குக்கெல்லாம் வந்து கிச்சனுக்குள்ள நுழையணும்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ஒரு ப்ராசஸ் இருக்கு. சும்மா கண்ட இடத்துலையும் கண்டதை தூக்கி போட்டுக்கிட்டு. தோசையம்மா தோசை, இது அம்மா சுடும் தோசை, அரிசி மாவு உளுந்த மாவு அரைச்சு விட்ட தோசை. இல்ல மாவு ஊத்துனா சுறு சுருன்னு சொல்லுமே, என்ன ஒண்ணுமே சொல்லல. அம்மா, அதுக்கு முதல்ல அடுப்பு பத்த வைக்கணும்ல. அடுப்பு பத்த வச்சு தோசை ஊத்துறதெல்லாம் அவங்க அப்பத்தாவோட ஸ்டைலு. அடுப்பு பத்த வைக்காமலே தோசை ஊத்துறதாண்டா அம்மாவோட ஸ்டைலு. இப்ப அம்மா எப்படி ஊத்தி தரேன்னு பாரு. அடுப்பு பத்த வைக்காம எப்படிமா தோசை ஊத்த முடியும்? அதெல்லாம் முடியும்டா. அப்பத்தாவோட ஸ்டைல் எப்படி, அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசையை ஊற்றுமா? ஆனால் அம்மாவோட ஸ்டைலு தோசையை ஊற்றிட்டு அடுப்பு பற்ற வைப்பேன். அப்படி சுட்டா ஒரு டேஸ்ட்டில் வரும், இப்படி சுட்டா ஒரு டேஸ்ட்டில் வரும். இன்னைக்கு அம்மாவோட டேஸ்ட்டை நீ டேஸ்ட் பண்ணி பாரு, அதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு உனக்கு தெரியும். சரி சரி, நீ முதல்ல தோசையை ஊத்து, அதுக்கப்புறம் டேஸ்ட்டை பார்ப்போம். பையன் ரொம்ப அசிங்கப்படுத்துறானே. நம்ம பத்ததே நம்மளை காரி துப்பிடுமோ? நோ நெவர். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான வட்டமான ஒரு தோசையை ஊற்றி இந்த பைய கையில் கொடுத்துடணும். இல்லைன்னா நம்ம அம்மா இல்லைன்னு போய் வெளியில் சொன்னாலும் சொல்லி போடுவேன். இப்போ எப்படி ஊத்துறது? ஊற்றியாச்சோ, இப்போ எப்படி எடுக்கிறது? முதல்ல அடுப்பை பத்த வைமா. தெரியும்டா இருடா பற்ற வைக்கிறேன். அப்பாடா, ஒரு வரியா அடுப்பை பற்ற வச்சாச்சு. அம்மா பசிக்குதுமா, சீக்கிரம் இருடா, இப்பதானே ஊத்திருக்கேன், இனிமே தான் வந்து எடுக்கணும். பொறுமையா இரு. ஐயோ, அப்பதானே இந்நேரம் எனக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடியே ஊத்தி கொடுத்துருக்கோம். நீ என்னம்மா இப்படி பண்ற? இந்த பைய வேற ஆனா ஊனா அப்பத்தான் சொப்பத்தானு. இருடா, அம்மா ஊத்தி தரேன். இன்னைக்கு அம்மா ஊத்துன தோசையை நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சும்மா ஆடி போயிடணும், அப்படியே அசந்து போயிடணும். புடிடா மைனே, அம்மா சுட்ட தோசை எப்படி இருக்கு சாப்பிட்டு பாரு. என்னம்மா இது தோசை சுட்டுருக்க? ஏண்டா, நல்லா தானே சுட்டிருக்கேன். நல்லா இருக்குடா தோசை, திண்டு பாரு. பிச்சு பிச்சு போட்டு வச்சிருக்கேம்மா, இதை எப்படிமா நான் சாப்பிட முடியும்? தோசை எப்படி சுட்டாலும் பிக்காமலாடா தின்றுவ, பிச்சு பிச்சு தானே உள்ள தள்ளுவ. அம்மா உனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு பிச்சு பிச்சு தோசை ஊத்திருக்கண்டா. இதை சாப்பிட்டு பாரு. சைஸா முக்கியம், ருசிதான் முக்கியம். சாப்பிடுறா. அப்பத்தானே அழகா வட்டமா நிலா மாதிரி சுடுமா. நீ என்னம்மா இப்படி கொத்து பரோட்டா மாதிரி போட்டிருக்க? இது கொத்து பரோட்டா தோசை, அம்மா புதுவித ஸ்டைல்ல செஞ்சேன். பாத்தியா, நீனே கரெக்டா பேர் வச்சுட்ட பாத்தியா. சாப்பிடு சாப்பிடு, வேற லெவலா இருக்கு, சாப்பிடு. இலை, இப்ப எதுக்குடா துப்புன? எவ்வளவு கஷ்டப்பட்டு அம்மா உனக்கு தோசை ஊத்தி கொடுத்தேன். நல்லாவே இல்லம்மா, உப்பா இருக்கு. உப்பா இருக்கா? மாவுல உப்பு போட்டு தானடா தோசை ஊத்துன, அதனாலதான் உப்பு போட்டேன். ஏன் உப்பா இருக்கு? ஐயோ, வாயில வைக்க முடியலம்மா. என்னம்மா தோசை ஊத்திருக்க? தோசை ஊத்துனது அம்மா மேல தப்பு இல்லடா, மாவு ஆட்டி வச்ச அத்தை கிழவி மேலதான் தப்பு. இரு, உங்க அப்பத்தாவுக்கு போன் அடிக்கிறேன். இன்னைக்கு இருக்குடா உங்க அப்பத்தாக்கு, இரு போன் அடிக்கிறேன் இரு. எனக்கு பசிக்குதுமா. இருடா, பசிக்கு பிறந்த வயல. ஐயோ, கிழவி வேற போனை எடுத்து தொலைய மாட்டேங்கிட்டே. அத்தான், ராமேஸ்வரத்து கடல்ல நீங்களும் நானும் இந்த மாதிரி கைகோர்த்து ஜாக் அண்ட் ரோஸ் மாதிரி நின்றா எப்படி இருக்கும் அத்தான்? நல்லா தான் இருக்கும் அலமேலு. ஆனா அதுக்கான வயசு பிள்ளையே. நம்ம வாட்டுக்கு தடுமாறி கீழே விழுந்துட்டோம்னா தாங்கி பிடிக்க யார் வர்றது? போங்க அத்தான், அப்படியெல்லாம் நம்ம விழுக மாட்டோம். வாங்க அத்தான், வந்து நில்லுங்க. யார் இது ரொம்ப நேரமா போன் அடிக்கிறது? ஐயோ, இந்த நேரத்துல எல்லாம் போன் எடுத்து டிஸ்டர்ப் பண்ணாதியா அத்தான். என்னன்னு பாருங்க, நான் எப்படி இருக்கேன் இந்த கடல்ல. என்ன அப்படியே போட்டோ எடுங்க அத்தான். அலமு, மருமக போன் அடிக்குதே, என்னவா இருக்கு? அடிச்சிட்டால, நம்ம இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறது அவளுக்கு மூக்குக்கு வேர்த்து இருக்கான், உடனே அடிச்சிட்டா. இப்படித்தான் பேராப்படுத்துவ. என்னன்னு கேட்டு தொலைங்க. லவுட் ஸ்பீக்கர் போடுறேன், நீனே கேளு. ஹலோ, என்னடியே, எதுக்கு நீ போன் அடிச்ச? லூசத்தை கிழவி, மாவாட்டி வச்சுட்டு போச்சுன்னா உப்பாட்டி வச்சுட்டு போயிருக்க. இவன் கிச்சா பைய தோசை பசிக்கிட்டேன்னு கேட்கறான்னு ஊத்தி கொடுக்குறேன். வெறும் உப்பா இருக்கு, வாயில வைக்க முடியலையா.
உப்பு கறிக்குதா? எப்படி கறிக்கேன்? நான் அளவா தானே பார்த்து போட்டு வச்சு கரைச்சிட்டு வந்தேன். என்னது நீ கரைச்சி வச்சுட்டு போனியா? அப்புறம் நீ வேற போட்டு கரைச்சியாக்க? ஐயோ அந்த புள்ள ஏன் இப்படி பண்ணுது? அந்த பயல பட்னியா போட்டுரும் போல் இருக்கே. லூஸ் அது கிழவி, உன்னை யார் மாவுல உப்பு போட்டு கரைச்சி வைக்க சொன்னா? அதை சொல்லிட்டாவது போயிருக்கலாம்ல. நான் வேறையில போட்டு கரைச்சி வச்சு இந்த பையில ஊத்தி கொடுத்துட்டேன். அடி வீணா போனவளே, மாவை கரைச்சி வைக்கலையே, உப்பு போட்டு கரைச்சி வைக்கிறேன், ஒழுங்கா பாத்துக்கன்னு சொல்லிட்டு தானே இப்படி வந்தேன். காதை இங்க கொடுத்து கேட்காம எங்க இப்படி வச்சிருந்த? அந்த பயல பட்டினியா போட அப்புறம் இருக்கு உனக்கு சொல்லிவிட்டேன். ஒழுங்கா ஒரு உடைய அரிசியும் காப்பிடி உளுந்தையும் போட்டு மாவாட்டி அவனுக்கு தோசை ஊத்தி கூட சொல்லிவிட்டேன் நாளைக்கு. இல்லைன்னா உன்னைய உரிச்சு எடுத்து போடுவேன். அம்மா வாமாரா, ஏதாவது சாப்பிடுறியா? எனக்கு ஒண்ணு வேணாம்மா, நான் வெளிய போய் சைக்கிள் ஓட்டட்டுமா? வீட்டுக்குள்ளேயே விளையாடுறா, ஏன் வெளியில போகணுன்ற? வீட்டுக்குள்ளேயே இருக்க போர் அடிக்குதுமா, நான் கிச்சப்ப மாதிரி கூட போய் வெளியில ஓட்ட போறேன், ப்ளீஸ்மா. சரி பார்த்து பத்திரமா ஓட்டணும், கீழே விழுந்துடக்கூடாது சரியா? கவனமா இருக்கணும், வண்டி வரும்போது இறங்கி நின்றணும். சரிம்மா. நீ ஏமா இவ்வளவு பூ வச்சிருக்க? எல்லாமே உனக்கா? இல்லடா, ரேவதியத்தை பூக்கடை வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு அம்மா பூ கட்டி கொடுத்தேன்னா அவங்க அம்மாக்கு காசு தருவாங்க. அதை வச்சு உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தருவேன்ல, அதுக்காக தான் கட்டிட்டு இருக்கேன். ஓஹோ சரிம்மா, நீனும் கொஞ்சம் வச்சுக்கோ. சரி நானும் வச்சுக்கிறேன், நீனும் வச்சுக்கிறியா? ஐயா நான் கேர்ள் இல்லம்மா, பாய்ஸ்லாம் பூ வைக்க கூடாது, எனக்கு தெரியாதா? உனக்கு ஒரு நாள் கவுன் போட்டு விட்டு அழகா ரெட்டை குடுமி போட்டு பூ வச்சு அம்மா போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா? ஏம்மா? சும்மா தாண்டா, உனக்கு தங்கச்சி பாப்பா இல்லல்ல, இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஆசை, அதுக்காக தான். பண்ணி விடட்டுமா? ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கே. வெக்கம்லாம் வருமா உனக்கு? ஆமா, நான் கேர்ள் ஆயிட்டேன்னா பூமாரி பாய் ஆயிருவாளாமா? ஆமா, அவ பான் ஷர்ட் போட்டா பாய் மாதிரி தானே இருக்கா. நீ ஒரு நாள் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி உனக்கு அம்மா பூ வச்சு போட்டோ எடுக்கிறேன். சரிம்மா, நான் இப்ப போய் விளையாடட்டுமா? பார்த்து கவனம், ஓகே? ஓகே. நான் சைக்கிள் ஓட்ட போறேன். மாராவோட வண்டி வருது, எல்லாரும் ஓரம் போ. மாறா, ஐ அப்பா. மாறா எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, இருங்க அம்மா போய் கூட்டிட்டு வரேன். அவளை எல்லாம் ஒன்னும் கூப்பிட வேணாம் மாறா, நான் அப்பா ஒன்னதான் பார்க்க வந்தேன். ஏன்பா இவ்வளவு நாள் என்ன பார்க்கவே வரல? ஏண்டா நீ அப்பாவை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வர வேண்டியதானே? அந்த வீட்டுக்கு அம்மா போக கூடாது சொல்லிருக்காங்களே. அவ சொன்னா நீ அப்பாவை பார்க்க வராம இருந்துருவியா? இல்லப்பா, அம்மாவும் அப்பத்தாவும் தான் சொன்னாங்க உங்களுக்கும் அம்மாக்கும் சண்டை, அதனால அங்க போக கூடாதுன்னு. அதனால தான்ப்பா நான் வரல. அப்பாவுக்கு அந்த நாயை தாண்டா பிடிக்காது, உன்னை அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமாரா. நீ அப்பா கூட வந்துரு, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் அப்பா வந்திருக்கேன். இங்க பாத்தியா, உனக்காக இந்த பேக் ஃபுல்லா சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், நட்ஸ்ன்னு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாடா மாறா, அப்பா கூட போயிடலாம். வேணாம்ப்பா. ஏண்டா வேணான்ற? அப்பா உனக்கு வேணாமா? அப்பா வேணும், ஆனா அந்த வீடு வேணாம்ப்பா. மாறா நீ ஏன் புள்ளடா, அங்க அவ்வளவு வசதி இருக்கும்போது இந்த குடிசையில வந்து நீ ஏன்டா கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? அப்பா கூட வந்துரு மாறா, நீ சந்தோஷமா அப்பா கூட இருக்கலாம். இல்லப்பா, நான் வர மாட்டேன். அப்பா கூட வந்தேன்னா உனக்கு நிறைய சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, கிஃப்ட்னு கொடுப்பேன். இவ கூட இருந்தேன்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது. அப்பா கூட வரணுமா இல்ல இவ கூட இருக்கணுமா? அப்பா நம்ம அம்மாவையும் கூட்டிட்டு போலாம்ப்பா. அவ உன் அம்மாவே இல்ல மாறா, இனிமே உனக்கு அப்பா மட்டும்தான் எல்லாமே. நீ அப்பா கூட வந்துரு, உன்னை ராஜா மாதிரி நான் பாத்துக்கிறேன். இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா, அப்பா என்ன வீட்டுக்கு கூப்பிடுறாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? நம்மள கூப்பிடல மாறா, ஒன்ன கூப்பிடுறாரு. உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு ஆள் இல்லாத நேரத்துல பிளான் போட்டு வந்திருக்காரு. என் பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு நான் எதுக்கு பிளான் போடணும்? மாறா நீ அப்பா கூட வாடா. அப்பா மாறா என் புள்ள என் கூட தான் இருப்பான், உன் கூட நான் ஏன் அனுப்பணும்? உன்னை யாரடி அனுப்ப சொன்னா? என் பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. உன் கூட இருந்து அவன் கஷ்டப்படணுமா? என்ன என் புள்ளைன்னு ஓவரா குதிக்கிற? 10 மாசம் சுமந்து பெத்தவன் நான், இவன் என் புள்ள, நீ யார் வந்து அவனை கூப்பிடுறதுக்கு? மாறா இந்த பக்கம் வாடா, அந்த ஆளோட மூச்சு காத்து பட்டா கூட நமக்கு பாவம் மாறா, அவரோட புத்தி உனக்கு வந்துரும். உன் கூட இருந்தா தாண்டி உன் புத்தி என் பிள்ளைக்கு வந்து என் புள்ள வீணா போயிருவான். மாறா நீ அப்பா கூட வாடா. அப்பா நான் அம்மா கூடவே இருக்கேன்ப்பா. மாறா இங்க இருந்தேன்னா நீ ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்படணும் மாறா. அப்பா கூட வந்தீங்கன்னா நீ எல்லா வசதியோடய சந்தோஷமா இருக்கலாம். அது எப்படி? நான் ஒழுக்கம் இல்லாதவ, ஒழுங்கு இல்லாதவ, உண்மை இல்லாதவ, ஆனா அந்த புள்ள மட்டும் உன் பிள்ளையா? இது எந்த விதத்துல சார் நியாயம்?
ஏய் ஓவரா பேசாதடி. மாறா ஏன் புள்ள. நான் சொன்னாதான் இவனுக்கு நீ அப்பாங்கிறதே தெரியும். இவனுக்கு நீ அப்பா இல்லைன்னு சொல்லிட்டா எந்த மூஞ்சியை வச்சுட்டு இங்க வருவ? மாறா வாடா அந்த பக்கம். யாரோட நிழலும் உன் மேல படக்கூடாது மாறா. மாறா ஏன் புள்ளடி. அவன் என் கூட தான் இருக்கணும். என் புள்ளைய என் கூட கூட்டிட்டு போகாம இன்னைக்கு விட மாட்டேன்டி. நீ கூட்டிட்டு போறத நானும் பாக்குறேன். மாறா நீ அப்பா கூட வாடா. மாறா நீ அம்மா கூட தான் இருக்கணும். மாறா நீ வான்னு சொன்னேன். மாறா அம்மா உனக்கு வேணாமா? என் புள்ளைய நான் கூட்டிட்டு போறதுக்கு உன்கிட்ட ஏன்டி பர்மிஷன் கேட்கணும்? மாறா நீ அப்பா கூட வா. மாறா அப்பா கூட வா. மாதவா அம்மா எனக்கு பயமா இருக்குமா. அம்மா நீ என்ன பயப்படுற? அம்மா இருக்கேன்ல. வந்துட்டாங்க ஊர் நியாயத்துக்கு. என்ன மாதவா, வீட்ல ஆள் இல்லாத நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பச்சை புள்ளைய வச்சு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீ இப்படி ரோட்ல நின்று? இப்ப ஆள் இல்லாத வீட்டுல வந்து என்ன பண்ணிட்டாங்க? என் புள்ளைய நான் கூட்டிட்டு போறேன். அதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? அம்மா அத்தை மாமா வீட்ல இல்லங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம வந்து மகரவை கூட்டிட்டு போறதுக்காக வம்பு பண்ணிட்டு இருக்காரு மாமா. என்ன மாதவா இதெல்லாம்? உன் குடும்பத்து பிரச்சனையை நான் 4 செவத்துக்குள்ள வச்சுக்கிறேன்னு இப்படியா பச்சை புள்ளைய ரோட்ல வச்சுட்டு ஆளுக்கு பாதின்னு பங்கு போட்டுக்கிட்டு தெரியறியே? அந்த புள்ள மனசு என்ன பாடுபடும் அதை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீ பாருனே, நான் என் புள்ளையை தான் கூப்பிட வந்திருக்கேன். எந்த பிரச்சனையும் பண்ண வரல. என் புள்ளைய என் கூட அனுப்ப சொல்லுங்க. யார்கிட்டயும் நான் எந்த வம்புக்கும் வரல, எந்த தும்புக்கும் போகல. என் பிள்ளைய நான் எதுக்கு மாமா இவர் கூட அனுப்பணும்? என்னையவே வேணான்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாரு. என் புள்ள மட்டும் வேணுமாமா? அவ என் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. ஆனா என் புள்ள எனக்கு வேணும். என் புள்ள எனக்கு இப்பவே என் கூட வந்து ஆகணும். பொண்டாட்டி வேணான்னு சொல்ற, புள்ள வேணும்னு சொல்ற. இது சாதாரணப்பட்ட பிரச்சனை இல்லை மாதவா. இதெல்லாம் உடனே பேசி தீர்க்க முடியாது. ஊராளுக்கு பஞ்சாய வச்சு பேசணும். இல்லைன்னா நீங்கள் குடும்பத்தாளுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். எதுவுமே இல்லாமல் இப்படி ரோட்டில் நின்று கத்துறதெல்லாம் நல்லா இல்லைப்பா. அதுவும் அந்த புள்ளை எப்படிலாம் அசிங்கப்படுத்தலாமா? மாறா மட்டும்தான் எனக்கு தெம்புங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அத்தை இல்லாத நேரத்துல மாறாவை என் கூட இருந்து பெருக்க பாக்குறாரு மாமா. எனக்கு என் புள்ள வேணும். என் மாறா இல்லாம என்னால இருக்க முடியாது மாமா. ஏய் சும்மா அழுது நீலி கண்ணீர் வடிக்காதடி. உன் கண்ணீரை நம்பி நம்பி வாழ்ந்த காலமெல்லாம் மலை ஏறி போச்சு. என் புள்ளைய மரியாதையை என்கிட்ட விட போறியா இல்லையா? மாதவா, கௌசரையா ஊர்ல இல்லாத நேரத்துல இந்த மாதிரிலாம் அந்த புள்ளைகிட்ட வந்து வம்பு பண்றது சரியில்லை மாதவா. ஏற்கனவே ஒன்னால மன உளைச்சல் பட்டுதான் கிணத்துல போய் விழுந்து எப்படியோ காப்பாத்தி கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்கோம். அந்த புள்ளை இல்லைன்னா அந்த பயலோட நிலைமை என்ன ஆகும்? தேவையில்லாம உயிர் பலிக்க ஆளாயிராத, பேசாம போயிரு. ஓஹோ, நீங்க எல்லாரும் ஊர் ஆளுக்கு இவளுக்கு சால்ரா தட்டுவீங்க. அதை பார்த்துக்கிட்டு நான் பேசாம இருக்கணுமா? பேசாம உன்னை யார் இருக்க சொன்னா? புருஷ முண்டாடி பிரச்சனைனா 4 நாளைக்கு சண்டை விடுங்க. 4 நாத்து என்ன ஏதுன்னு உட்காந்து பேசி ஒரு முடிவெடுங்க. இல்ல அந்த பிள்ளைக்காக சேர்ந்து வாழுங்க. எதுவுமே இல்லாம எப்ப பார்த்தாலும் வீட்டு வாசல்ல நின்று கச்சு 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 கச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஊர் தான் உன்னை என்ன நினைக்கும்? இந்த குடும்பம் தான் என்னத்துக்காக? இங்க பாருங்க, நான் எதை பத்தியும் பேச விரும்பல. என் புள்ள எனக்கு வேணும். என்னால கொடுக்க முடியாது. அது அவன் சொல்லட்டும். அம்மா எனக்கு பயமா இருக்குமா. இல்ல மாறா, நீ ஏன் பயப்படுற? அதான் அம்மா இருக்கேன்ல. மாறா அப்பா கூட வாடா. மாதவா, புல்லு தன்னால அரண்டு போய் இருக்கேன். உன் கோவத்தெல்லாம் புள்ள இருக்கும்போது வந்து காட்டிக்கிட்டு இருக்காத. ஒழுங்கா நீ வீட்டுக்கு போ. ஐயா வந்தோன்னே என்ன ஏதுன்னு பார்த்து பேசிக்கிறலாம். அம்மா அம்மா நீ பயப்படாத மாறா. இங்க பாருங்க, இது என் குடும்ப பிரச்சனை. என்ன இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். குடும்பத்து பிரச்சனையே நீ வீட்டுக்குள்ளே வச்சிருந்திருக்கணும். என்னைக்கு உன் குடும்பத்து பிரச்சனை வீதிக்கு வந்துருச்சோ அது பொதுமக்களோட பிரச்சனை, இது ஊர் பிரச்சனை. இந்த ஊர் ஆளுக யாரும் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. ஒழுங்கா கிளம்பி போயிரு. இல்லைன்னா ஊர் ஆளுகளை கூப்பிட்டு பிரச்சனை வேற மாதிரி மாறிடும். ஆம்பளையில புறம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு ராஜ்யம் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கீலடி. வைக்கிறண்டி உனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறண்டி. அடியே உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறண்டி. வாழ்ந்த வாழ்வெனக்கு வாழும் நாட்களுக்கு பொருளே நீதான் உயிரே வாரா காதல் மழை